ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி நடந்ததெல்லாம் யோசிச்சு அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன், பாண்டியன், கதிர், செந்தில் இவங்க எல்லாருமே கோமதி நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்படி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜெயிலில் இருப்பாங்க, அவங்களால எப்படி இந்த விஷயத்த தாங்க முடியும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு 4 பேருமே பதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வார்டன் வராங்க. வந்த உடனே மேடம் என்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, சும்மா நீங்கள் மட்டும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறமா உங்களை எல்லாரையும் வேறு செல்லுக்கு மாற்றிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்தில், கதிர் எல்லாருமே அமைதியாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு மயக்கம் போட்ட வாக்கிலேயே அப்படியே தான் இருக்காங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நைட்டும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் போலீஸ் இருந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாருமே கூட்டிகிட்டு போகலான்னு வராங்க. வந்த உடனே ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. லாஸ்ட்டாக நம்ம கோமதி செல்லுக்கு போகிறாங்க. போன உடனே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் கோமதி படுத்துகிட்டே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, இங்கே பாருமா இன்னும் என்ன தூக்கம், நீ எழுந்து வாமா அப்படின்னு சொல்லவும், கோமதி எந்த ரியாக்ஷனுமே காட்ட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு போயிட்டு, மா இல்லைம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம போலீஸ் இருந்துட்டு வார்டனை கூப்பிட்றாங்க. போயிட்டு, இங்கே பாருங்கள் இந்த லைனுக்கு யார் வார்டன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வார்டன் வந்துடுறாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் இவங்க எதுக்காக மயக்கம் போட்ட வாக்கிலே இருக்காங்க, நீங்கள் எதுவும் பார்க்கலையா, நீங்கள் எதுவும் கண்டுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் மேடம், என்ன இப்படி பொறுப்பில்லாத தனமாக நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்புன்றதே ஒன்றுமே இல்லை, இங்கே நர்ஸ் இருப்பாங்கள அவங்கள கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த நர்ஸ் இருந்துட்டு கோமதியை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த நர்ஸுக்கு பயங்கர ஷாக். மேடம் இவங்க இறந்துருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அந்த வார்டனும் சரி போலீஸும் சரி பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ஆமாங்க மேடம் இவங்க இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கில் வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம கதிர்ந்துட்டு, மேடம் என்னோட அம்மா எங்கே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் இது வந்துன்னு அப்படியே ஒரு மாதிரி குழப்பி பேசுகிறதுனால நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேடம் என் பொண்டாட்டிக்கு என்ன மேடம் ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு என்ன மேடம் ஆச்சு சொல்லுங்கள் மேடம், அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போய் கேட்கவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பாண்டியன், கதிர், செந்தில், சரவணன் இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இங்கே பாருங்கள் மேடம் என்னோட அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகிட்டு இருந்துச்சு, உங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன், நைட்டே உங்ககிட்ட சொன்னேன் நான், என்னோட அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வைக்காதன்னு நான் ஏற்கனவே தலைப்பாடாக உங்ககிட்ட அடிச்சுக்கிட்டேன், என்னோட அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார் உங்கள் ஒய்ஃபு இங்கேயே இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு நெஞ்சே விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, ஐயோ அம்மா என்னோட அம்மா எங்கே இருக்காங்க, நகருங்க என்னோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு அப்படின்னு போயிட்டு கோமதியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே கோமதி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான அழுக. மா என்னை விட்டு போயிடாதம்மா, எங்கம்மா இங்கே பாருமா எழுந்துருமா, உன்னோட பையன் வந்திருக்கம்மா, ஏந்திருமா மா ப்ளீஸ்மா எந்திரிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கதிர், செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பார்க்கவும், நம்ம சரவணன் வந்துட்டு அம்மாவை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அண்ணன் அம்மாவுக்கு என்னென்ன ஆச்சு, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அம்மா தூங்கிட்டு தானே இருக்குது, அம்மாவை எழுப்புங்கண்ணே, அம்மா எழுங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம் எழுங்கம்மா, நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கம்மா எழுங்கம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எழுப்பி பார்க்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு பயங்கரமாக மனசு கஷ்டமாயிடுது. நைட்டே இவங்க சொன்னாங்களே, இவங்க சொல்கிற பேச்சு கேட்டுட்டு இவங்களை வீட்டில் விட்டுருந்தா இருக்குமே, இவங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு மன கஷ்டத்துலேயே இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸுக்கு மன உடைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு கோமதியை தூக்கிட்டு வராங்க நம்ம அந்த சரவணன். இங்கே பாருங்கள் மேடம் என்னோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணணும், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க மேடம். இங்கே பாருங்கள் சார் அவங்க இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நர்ஸு சொல்லிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் மேடம் அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துடும். இங்கே பாருங்கள் என்னோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க, வாங்க மேடம் போகலாம் வாங்க மேடம். இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு
பயங்கர கோவம் வந்துடும். வாங்க மேடம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, உங்களோட உங்களோட மனசு திருப்திக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனேயே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இவங்க இறந்துட்டாங்க, இறந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணன், பாண்டியன், கோமதி, அப்படி கோமதின்ற பேர் நம்ம செந்தில், கதிருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "மா அங்கே பாருங்கப்பா, அம்மாவுக்கு எதுவும் ஆகலைப்பா, அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா" அப்படின்னு ரொம்ப அழுகையோடு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு, "டேய் சரவணா, உன்னோட வாழ்க்கையும் என்னோட பொண்டாட்டியும் நானே அழிச்சிட்டேனாடா. ஐயோ, என்னால் தாண்டா இப்படி எல்லாருக்குமே கஷ்டம். நான் ஏதாச்சும் எல்லாத்தையும் விசாரித்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நானே உங்கள் எல்லாருமே கொண்டுட்டேனேடா. என் பொண்டாட்டி என்னோட பொண்டாட்டியை என்னோட கையாலே நான் கொண்டுட்டேனேடா" அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட, "இங்கே பாருங்கள் மேடம், இனிமேல் நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நான் எங்கேயும் வரப்போகிறது கிடையாது. என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்" அப்படின்னு நம்ம கோமதியை தூக்கிட்டு ஆட்டோவில் வைக்கிறாங்க. ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது வீட்டில் இருந்து அரசி, நம்ம மீனா, அதுக்கப்புறம் யார், நம்ம அரசி, மீனா, அதுக்கப்புறம் பழனின்னு எல்லாருமே இருக்காங்க இல்லையா? எல்லாருமே உள்ள தான் இருக்காங்க. வெளியே வெளியே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலும், முத்துவேலும் அப்போ தான் அதாவது கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் இருந்து எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறது சத்தம் கேட்குது. அப்படியே கரு முருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த சக்திவேல் இருந்துட்டு, "அண்ணே, அங்கே என்னென்ன ரொம்பவே சத்தமாக இருக்குது, அந்த ஆட்டோவில் இருக்கிறது யாருன்னு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது அந்த ஆட்டோ பின்னாடியே போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப் வந்ததுமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு அந்த ஆட்டோ கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு, எதுக்காக நீங்கள் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது பாண்டியன், சரவணன், செந்தில், கதிருன்னு சொல்லிட்டு யாருமே பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா? போலீஸ் ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி வராங்க. வந்த உடனே, "இங்கே பாருங்கள் மேடம், எதுக்காக அவங்கெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க? கேள்வி கேட்டால் கூட யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்றாங்க. என்னாச்சு மேடம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கள் சார், அவங்க ஜெயிலில் இருக்கிற கஷ்டத்தை தாங்க முடியாமல் அங்கேயே மன உடைச்சலில் இறந்துட்டுக்கிறாங்க சார்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திவேலுக்கு அப்படியே நெஞ்சே வெடிஞ்சிருது. "என்ன மேடம் சொல்கிறீங்க? என்னோட தங்கச்சி இறந்துட்டாலாம்" அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அழுகிற சத்தம் கேட்ட மீனா, ராஜி, அதுக்கப்புறம் அரசி, இவங்க 3 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட அரசி இருந்துட்டு, "மாமா, வெளியே ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னாச்சு மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தெரியல அரசிம்மா, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், நீங்கள்லாம் இங்கே இருங்க" அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. வெளியே வந்தது உடனே நம்ம சக்திவேலு, முத்துவேலு, அப்புறம் சரவணன், கதிர், செந்தில், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக். அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்து, "அண்ணா, என்னென்ன ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டே பழனி, உன்னோட அக்கா உன்னை விட்டு போயிட்டுவாடா, அவன் மன உடைச்சல்ல இறந்துட்டாளாண்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு பயங்கர ஷாக்கு. "அண்ணா, என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பழனி வெளியே போனது உள்ளே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு, "அண்ணி, மாமா வெளியே போனார், இன்னும் வெளியே உள்ளே வரவே இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, சத்தம் அதிகமாயிட்டே இருக்குது, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க அண்ணி" அப்படின்னு நம்ம அரசிமா இருந்துட்டு ராஜியும் மீனாவையும் கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனேயே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே பயங்கர ஷாக்கில் போயிட்டு செந்தில் கிட்ட, "ஏங்க, என்னக்கா ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்க? நீங்கள் அழுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எதுக்காகங்க அழுறீங்க? நீங்கள் எதுக்காக அழுறீங்க சொல்லுங்கள். மீனா, மீனா, இங்கே பாரு மீனா, என்னோட அம்மா எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்க மீனா. என் அம்மாவை சாவடிச்சிட்டாங்க மீனா, என்னோட அம்மாவை சாகடிச்சிட்டாங்க மீனா" அப்படின்னு பயங்கர அழுக. "என்னங்க சொல்கிறீங்க அத்தை?" அப்படின்னு சொல்லி பயங்கர அழுக நம்ம மீனா. அதுக்கப்புறம் ராஜம்மா இருந்துட்டு, "அ அத்தை எழுங்க அத்தை, நான் ராஜம்மா வந்திருக்கேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே மன உடைச்சல்ல நம்ம கோமதியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி வெளியே வரவே மாட்றாங்க. அதாவது எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சத்தம் கேட்டு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அக்கம் பக்கத்தில் விசாரித்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கோமதி இறந்த விஷயமும் தெரியுது. தெரிஞ்ச உடனே, "ஐயோ கடவுளே, இந்த வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்து
வந்து இவங்கள எல்லாரையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தி மாமியாரை கொண்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்துட்டு யார் நம்ம மயிலோட வீட்டுக்கு போகுது. போன உடனேயே நம்ம மயிலையும் மயிலோட வீட்டில் இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகுது. போன உடனேயே நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்ன மேடம் காலையிலே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் 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 பண்ணுறது உங்களுக்கே மனசாட்சி இருந்து ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கம்மா உங்களோட மாமியார் நீங்கள் பொய்யான கேஸை கொடுத்துட்டீங்க ஜெயிலில் போட்டிங்கன்னு மன உடச்சல்லையே அந்த ஜெயிலே இறந்துட்டாங்கம்மா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் என்னோட அத்தை இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர அழுகையோட நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருமா இப்போ சந்தோஷமாக இருக்காமா உனக்கு இப்போ சந்தோஷமா அந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியே கெடுத்துட்டு வந்துட்டுல இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன் நீ கேட்டியா இப்போ பாரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியலையே அந்த குடும்பத்தோட ஆலமரத்தவியே அடியோடு சாச்சிட்டு வந்துட்டியேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி அந்த அம்மாவை என்ன நான் சாக சொன்னேன்னா அந்த அம்மா செத்ததுக்கு நான் என்னடி பண்ணுவேன் உன்னை கொடுமை பண்ணாங்க அதனால அவங்க மேலே கேஸ் கொடுத்தேன். இங்கே பாருங்கள் மேடம் அவங்க கொடுமை பண்ணதுனால தான் அவங்க மேலே எல்லாம் கேஸ் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே என்ன மேடம் தப்பு இருக்குது அவங்க அவமானம் தாங்க முடியாமல் சாகிறதுக்கும் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன மேடம் சம்மந்தம் இருக்குது. எங்கள் பாருங்கம்மா நீங்கள் இது அதாவது அந்த வீட்டில் இருக்கிற யாருமே உங்களோட பொண்ணை கொடுமை படத்தலனும் அதே மாதிரி வரதட்சணை கேட்டு உங்கள் பொண்ணை கொடுமை படத்தலனும் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் ஃப்ராடு பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை எல்லாரையும் ஏமாற்றி அவங்க தலையில் உங்கள் பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க இது தானே நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அப்படியே புட்டு வச்சுறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இங்கே பாருங்கள் மேடம் என்னோட அம்மா தான் மேடம் எல்லா பொய்யும் சொன்னது அவங்க எந்த தப்புமே பண்ணலை எறும்புக்கு கூட அவங்க துரோகம் நடக்கவே மாட்டாங்க மேடம் அப்படியேப்பட்டவங்க மேலே தான் என்னோட அம்மா போய் கேஸ் கொடுத்தாங்க என்னையே மிரட்டி தான் இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் என்னை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்ல வச்சாங்க மேடம் அப்படின்னு சொல்லி மயில் எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லவும் போலீஸுக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்கம்மா அநியாயமாக ஒரு உயிரை நீங்கள் போக வச்சுட்டீங்களேம்மா எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ நல்ல மனுஷனுங்க அந்த மனுஷங்களெல்லாம் நீங்கள் மனுஷனாக மதிக்க கூட தேவையில்ல ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டீங்களே பாவம் அவங்க எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ரொம்பவே கோபமாக நம்ம மயில்கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் எதுவுமே நாங்கள் வேணும்னுலாம் பண்ணலை எங்கள் அம்மா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க மேடம் என்னோட அம்மாவை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. எப்படிமா எல்லா வேலையும் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு இப்படி மன்னிப்பு கேட்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டேன் நம்ம அது மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் என்னோட அத்தையை நான் பார்க்க போகணும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருமா இப்போ மட்டும் நீ அங்கே போனேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயங்கர கோவத்திலையோ கொலை வெறியிலும் இருக்காங்க நீங்கள் கண்ணில் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நானா என்னோட அத்தையை நான் பார்த்தே ஆகணும் என்னோட அத்தை இது நாள் வரைக்கும் என்ன எதை சொல்லியும் என்னை திட்டினதே கிடையாது நான் சொன்ன பொய்க்காக தான் இப்போ வரைக்குமே அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவுமே என் மேலே கோவப்பட்டதே கிடையாது என்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதாவது கோமதியை பற்றி மயில இருந்துட்டு எல்லா உண்மையும் இப்போ வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கல்லம்மா ஒரு உயிரோடு இப்படி விளையாடுறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் அவங்க கிட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் எதுக்காக மனசாட்சின்றதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் அவங்க ஜென்மத்துக்கும் வெளியே வராத மடிக்கு நம்ம அவங்கள உள்ளே தூக்கி போடணும் மேடம் இப்படியாப்பட்டவங்களெல்லாம் இப்போ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சுடர் மாணிக்கம் பாக்கியம் அப்படி நம்ம
மயில் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், ஒரே ஒரு தடவை என்னோட மாமியாரை பார்த்துட்டு வந்துடுறேங்க மேடம், உங்கள் காலில் கூட விழுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு காதில் விழலையா? அங்கே போனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களை யாருமே சும்மா விட மாட்டாங்க, எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்கம்மா, ஏமா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நீங்கள். இங்கே பாருங்கள் மேடம், அங்கே இருக்கிறவங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்க மேடம், ஆனால் என்னோட அத்தையை நான் பார்த்தே ஆகணும், என்னோட அத்தையை நான் கடைசியாக ஒரு மொழியாவது நான் பார்த்தே ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லி பயங்கர அழுகையோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு நேற்று தான் அவங்க எவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட கெஞ்சி அந்த அம்மாவை வீட்டில் இருக்க சொன்னாங்க. ஆனால் நம்ம எதுவுமே காதை கொடுத்து கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணதுனால தானே இப்போ அவங்க உயிரே போயிடுச்சு. இப்போது அவங்க இவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ் இருந்துட்டு நினச்சி பார்க்கவும், அதுக்கப்புறம் என்ன பாக்கியத்துக்கிட்டே, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் பொண்ணு இவ்வளோ கெஞ்சறதுனால கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போன உடனே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுவேன், அங்கே நீங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட, இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு கோடி நன்றி மேடம், என்னோட அத்தையை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உடனடியாக காரை எடுத்துகிட்டு இப்போது பாக்கியத்தையும் மாணிக்கையும் பார்க்க போகிறாங்க. பார்த்த உடனேயே பாக்கியமும் இருந்துட்டு ரொம்பவே யார் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம பாக்கியத்தை பார்த்த சரவணன், செந்தில், கதிர், அதுக்கப்புறம் பாண்டியன், இவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தோட ஃபஸ்ட்டு நம்ம சரவணன் தான் போகிறாரு. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோன்னு சொல்லி எப்போவே முடிவு பண்ணியாச்சு இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வாய் வார்த்தை முத்த இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இங்கே இருந்தீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஏதோ நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பங்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லலான்னு வந்தால் ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் என்ன சொல்ல காட்டி என்ன, நீங்கள் எல்லாருமே கூலியறது மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கமாக பேசவும், இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்தையும் மாணிக்கையும் அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்களோட வலி எனக்கு தெரியுது, அதனால் நீங்கள் இவங்களை அடிக்கிறதுனால மட்டும் நீங்கள் எதுவுமே மாற போகிறது கிடையாது, அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது நம்ம போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில்கிட்ட வந்து நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு மனசாட்சி இருந்தது ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியலையக்கா எனக்கு, எதுக்காக என்னோட அத்தையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாரு மீனா, நீயே என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறிய மீனா, அத்தையே நான் இப்படியெல்லாம் பண்ணுவேனா நான், என்ன என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் யாருமே கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் மேலே என்ன நியாயம் இருக்குது, செஞ்சதெல்லாம் ஃப்ராடுத்தனம், பொறுக்கித்தனம், ஏமாத்துறத்தனம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் மூஞ்சை பார்த்தா கூட என்னோட அத்தைக்கு ஆத்மா சாந்தி அடையாது, இந்த இடத்த விட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அதாவது மயிலை திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கதிர் வராங்க. வந்த உடனே, அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, இவங்க ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது, இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், கதிர் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க கதிர், நான் பேசிக்கிறேன், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, என்னோட மாமாக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு பயங்கர அழுகையோடு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் வராரு. வந்த உடனே, இங்கே பாருங்கள், இன்னும் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை என்னென்ன பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எப்படி மனசாட்சி இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, அத்தை உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட அதட்டி கூட எதுவுமே பேசினது இல்லையே, அவங்க பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், அங்கே பாருங்கள் மாமாவை பாருங்கள், மாமா என்ன துரோகம் பண்ணார் உங்களுக்கு, எங்களை விட உங்களுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசமும்
மரியாதையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நீங்க இப்படி இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கீங்களே! உங்களுக்கு கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம மயில புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஊர்க்காரங்களும் ஒவ்வொன்னும் மயில சொல்லிக்கிட்டே இருக்கவும், மயிலுக்கு அழுக தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. என்னோட அம்மா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க எதுவுமே தெரியாம தான் பண்ணாங்க. எங்கள எல்லாரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட ஊர்க்காரங்களுக்காம் பயங்கர கோவம் வந்துருது. "இங்க பாரும்மா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு, இப்போ மன்னிச்சிடுங்கன்னு சொல்றதுனால, இறந்து போனவங்க வந்துருவாங்களாம்மா? சொல்லும்மா, இறந்து போனவங்க வந்துருவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட அது மயிலுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. அவங்களுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? என்ன என்ன பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும்? அப்படின்னு மயிலுக்கு தெரியவே மாட்டேங்குது. இங்க நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போறாங்க. போன உடனேயே, "இங்க பாருங்க மாமா" அப்படின்னு சொன்ன உடனே, "இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன்னால இங்க நிறைய பிரச்சனை, நிறைய விஷயத்த இழந்துட்டுங்க. நீ இங்கேருந்து போகலன்னா இங்கே நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சரவணனுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணனால் கோவம் தாங்க முடியாமல் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம மயிலோட வயிற்றுலையே குத்திடுறாங்க. "இங்கே பாருடி, என்னோட அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது இனிமே. அதனால நீ செத்துரு, இன்னொரு குத்துற வாங்கிக்கோ" அப்படின்னு இன்னொரு அதாவது அந்த கத்தி எடுத்துட்டு திரும்ப அதே இடத்துல குத்துறாரு. குத்துன உடனே மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். "இங்க பாருங்க, நீங்க இந்த விஷயத்த பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. என்னோட வீட்டுக்கார் கையிலேயே நான் செத்ததை நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க எதுவுமே நடந்ததெல்லாம் மனசுல வைக்காம இனிமே ஒரு புது வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்திக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியத்துக்கு உசுரே போயிடுது. "ஐயோ, என்னோட பொண்ணை கத்தியால குத்திட்டானே இவன்" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம சரவணனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, கோவத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எதுக்காக அந்த பொண்ண நீங்க கத்தியால குத்துனீங்க? அந்த பொண்ணுக்கு பாருங்க இப்போ எப்படி பிளட் எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க மேடம், அவ கேடு கெட்டவ. இப்படி பொறுக்கித்தனம் பண்றவ இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது மேடம். எதுக்காக அவ உயிரோட இருக்கணும்? அவ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு தைரியமா சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சரவணனை கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நீங்க நீங்க நினைச்ச மாதிரி நடந்ததுனால தான் என்னோட அம்மாவை இழந்துட்டு நாங்க நிக்கிறோம். இப்போ என்னோட அண்ணனை விடல, இங்க நடக்கிறதே வேற மேடம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க சார், நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கோவத்துல என்னென்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா இல்லையா? நீங்க இழந்தது ஒரு பெரிய விஷயம் தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக நீங்க கண்டபடி நடந்துப்பீங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம்னு உங்களுக்கு ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களா? அது எதுவுமே ரூல்ஸ்ல இல்லவே இல்லைங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க மேடம், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால தானே என்னோட அம்மா இப்போ எங்கள் கூட இல்லை. அது எல்லாத்தையும் மீறி நாங்கள் வெளியே போயிருந்தா கண்டிப்பாக என்னோட அம்மா எங்கேயோ ஒரு மூலையில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல மேடம்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. ஐயோ கடவுளே! என்னோட பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டாளே! திரும்ப இந்த உலகத்தில் இனிமே நான் எப்படி இருப்பேன்? எப்படி அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன்? கண்டிப்பா அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படின்னு பயங்கர அழுவேன். அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, அழுகாதீங்க மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போதும் மாமா" அப்படின்னு சொல்ல கேட்கவும், "இங்க பாருப்பா மீனா, உங்களை விட அந்த பிள்ளைக்கு தானே நான் மரியாதையும் பாசமும் அன்பும் நிறைய வச்சிருந்தேன். ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே மீனா, என்னோட பொண்டாட்டியே என்னோட உசிறு, என்னோட உலகத்தையே அதாவது தொலைச்சிட்டு போயிட்டாங்களே. இப்போ இனிமே நான் எங்கே போய் தேடுவேன்? எங்கே இருப்பான்னு தேடுவேன். எங்கே இருப்பாளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே" அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, "இங்கே பாருங்க மாமா, அத்தை அத்தை கண்டிப்பாக நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா" இப்படி சொல்லவும், "இங்கே பாருமா, நீ என்னதான் சொன்னாலும் என்னோட மனசுக்கு ஆறுதல் வரவே வராது. என்னோட மனசு எப்போவுமே என்னோட பொண்டாட்டியை தானே தேடும். எழுந்திருச்சு உடனே என்னோட பொண்டாட்டி முகத்தில் தானே நான் முழிப்பேன். எது வேண்டாலும் என்னோட பொண்டாட்டி கிட்ட தானே நான் கேட்பேன். இனிமேல் நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்குன்னு இங்கே யார் இருக்கா? யாருமே இல்லையே" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர அழுகையோட, "அப்பா, உங்களோட உலகத்தையும் என்னோட அம்மையும் நானே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேனப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா"
மா எழுந்திரிச்சு வாமா, இனிமே நீ சொல்கிறத எல்லாத்தையும் நான் கேட்குறேம்மா, ப்ளீஸ்மா எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே அழுகையோட, "அண்ணே ஏண்ணே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை வாண்ணே, கண்டிப்பாக அம்மா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூடயே தான் சாமியாக மாறி நம்ம கூடயே தான் இருப்பாங்க, கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட நம்ம அந்த இது பாண்டியன் இருந்துட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் பழனியோட பொண்டாட்டி சுகன்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட நாத்தனார் வந்து இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியை கேட்ட உடனேயே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அது இது யார் நம்ம சுகன்யாவோட சுகன்யா வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்